முதல்ல வீட்டு உள்ள வரீங்க, முறைப்படி வரவேற்க ஏற்பாடு பண்றேன். வெற்றி வெற்றி அண்ணா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். சின்ன பெரியண்ணே நடுவண்ணே, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னடா விவரம்? அண்ணே, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பழைய காலத்து பங்களா, அதையும் பாழாக்கி வச்சிருக்கானுங்க. என்னமா இது? தெரியல, நான் உள்ள போய் பார்க்கலாம். அயோக்கியா, ஒரு தாய் வயித்துல பிறந்தோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல தூங்கணும், ஒரே இடத்துல குளிச்சோம். இப்ப நீ மட்டும் தனியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, உட்கார்ந்திருக்கியே, என்னடா அர்த்தம்? அண்ணே, எல்லாருக்காகவும் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க நீங்க? எங்க அம்மாவுக்கு அப்புறம் வீடு வாசல பாத்துக்க, சமைக்க, துவைக்க ஒரு பொம்பளை வேணும்னு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன்னு சொல்ல வந்தேன். வாய முடுறா, விவஸ்த கட்ட பயலுகளா. இந்த ஆளு யாரு? நம்ம வீட்டுல வந்து நம்மளே திட்டுறவரு. அறிவு கட்ட தனமா உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்ட மானம் கட்ட மச்சான்டா. யாரடா போட்டு பேசுற? விசாரி. அமைதி அமைதி. மானங்கெட்ட மச்சான், இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கத்துறீங்க? உதிய மரம் மாதிரி வளர்ந்துருக்கீங்களே தவிர ஒருத்தருக்காவது ஒழுங்கா பேச தெரியலையே. பார்த்தல, நீ மருமகளா வந்திருக்கிற இடத்தோட லட்சணத்தை. என் பேச்சை கேட்காம நீயே ஒரு முடிவெடுத்த. நல்ல அனுபவி மச்சான். விடுறா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு என் பின்னாடி வந்து சேரு. போயிடுவானாவே, கூட பிறந்த எங்களை தனியா விட்டுட்டு போயிடுவானாவே. ஏண்டா போயிடுவானா? போக விட்டுருவோமா? காலை வெட்டிட மாட்டோம். நாச்சிமுத்து, அவன் முடமானாலும் பரவாயில்ல, நாங்க 3 பேரும் உழைச்சு அவனை காப்பாத்துவோம். ஜெய் ஹனுமான். எல்லாரும் காட்டுத்தனமான ஆளுங்களா இருக்காங்க, சொன்னதை செஞ்சிருவாங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். காலம் பூரா இவங்க கூட மாரடிக்கணும்னு கடவுள் உன் தலையில எழுதி வச்சுட்டான். அதை எப்படி என்னால மாத்த முடியும்? நான் போறேன். என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ வா, நான் வரமாட்டேன். மச்சான் மச்சான், சாந்தி, மச்சான ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போக சொல்லு. தங்கமுத்து, வேணும்னா நீ திங்கிற உருண்டையில இருந்து பாதி எடுத்து அந்த உருண்டைக்கு கொடு. நாங்க தனி உருண்டையெல்லாம் தர முடியாது. கவலைப்படாதீங்க, அவர் வரமாட்டாரு. இருக்கிற உருண்டைகளை அண்ணன் தம்பி நீங்களே உருட்டி உருட்டி சாப்பிடுங்க. அவங்களுக்கு பைசா வந்து சாப்பிடுவாங்க. இப்ப எங்களுக்கு பசிக்குது. தங்கமுத்து, இன்னைக்கு ஓ முறை வந்து உருட்டி போடு. எனக்கு பசிக்கல, வேணும்னா நீங்களே உருட்டி சாப்பிடுங்க. உனக்கு பசிக்கலன்னா எங்களுக்கும் பசிக்கல. எனக்கு லேசா பசிக்குது. சரி வேண்டாம், விடு. என்ன, உங்க கடைசி தம்பி பட்டணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காராமே? அது நாங்க கல்யாணமாவே ஒத்துக்கல. அந்த பொண்ணை எங்க குடும்பத்திலயும் நாங்க சேர்த்துக்கல. மொத்தத்துல எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. உங்களை கேட்காம கல்யாணம் செஞ்சதுக்கு உங்க தம்பியை தள்ளி வச்சிட்டீங்களா, இல்ல தலைமொழிட்டீங்களா? உங்களுக்கு உங்க தம்பி மட்டும் வேணும், அவரை நம்பி வந்த பொண்ணு வேண்டாம். இது எந்த வகையில நியாயம்? அண்ணே, பொண்ணி சொல்றதுல நியாயம் இருக்கு. நாம செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கும் இப்பதான் படுது. அந்த பொண்ணு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்குதுப்பா. ஆமாண்ணே, பாவண்ணே. பாருங்க, முதல்ல வீட்டுக்கு போய் நடந்ததுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு சொன்னபடி கேளுங்க. வாங்க முத்துக்களா, போ. சம்சாரம் எங்கடா? வந்ததுல இருந்து அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான். அப்படியா? தட்டு கதவை. யாரது? உன் புருஷனோட அண்ணமா இருங்க. என்ன விஷயம்? மன்னிப்பு கேட்கணும். ஒண்ணு வேண்டாம், என்ன தனியா விடுங்க. இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா? முடியாது. முடியாது 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 முடியாது. நாச்சிமுத்து, கதவை பேத்துரு. போய் அனுமார கூப்பிட்டுக்க போ. ஜெய் ஹனுமான்.
என்ன என்ன இதெல்லாம்? நாங்க மடத்தனமா நடந்துக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, இல்லாட்டி கால்ல விழுந்துருவோம். ஆ? காலையா? ஒழுங்கடா. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்ப சொல்லு. சரி, மன்னிச்சிட்டேன். டாய், தண்ணி நம்மள மன்னிச்சிருச்சுரோய். என்னது தண்ணியா? ஆமா, அண்ணன் பொண்டாட்டி அண்ணி, நீ தம்பி பொண்டாட்டி தண்ணி தானே. ஐயோ, அப்படி ஒரு உறவு முறையே கிடையாது. நீங்க எல்லாம் என்ன சாந்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். சாந்தி 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 சாந்தி, நாங்க ஆளுதான் வளர்ந்துருக்குமே தவிர சில சமயம் அறிவு கட்டுத்தனமா நடந்துக்குவோம். சில சமயம் இல்ல, எப்பவுமே. அதுல கொஞ்சம் தப்பி பிறந்தவன் தான் எங்க தங்கமுத்து. தங்கமுத்து இங்க வாடா. நல்ல வேளை இவன் உனக்கு புருஷனா கிடைச்சான், எங்குள்ள யாராவது கிடைச்சிருந்தோ. நீங்க எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற மாதிரி நீங்க நடந்தீங்கன்னா என் முயற்சியில நான் வெற்றி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதானே, நாளையில இருந்து நீ கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட இல்லையா? சரி, இன்னையில இருந்து நீ கீழ்ச்ச கோட்டை நாங்க தாண்ட மாட்டோம். சரி, நீங்க எல்லாரும் நல்ல பிள்ளைகளா உட்காந்துருங்க, சமையல் பண்ணிட்டு கூப்பிடுறேன். அப்பாடா. சாப்பாடு ரெடி. நல்ல 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 அடிவரிக்க அடிவரிக்க. பெரிய அண்ணனுக்கு ஒரு உருண்டை. என்னடா ஒரு 1/2 கிலோ குறையுது? ஹே, சின்ன அண்ணனுக்கு ஒரு உருண்டை. உனக்கு பெருசா உருட்டிக்க. எனக்கு ஒரு உருண்டை. தம்பிக்கு ஒரு உருண்டை. தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு உருண்டை. என்னது சோறு. இப்படி சேராக்கி வச்சிருக்கீங்களே? ஏன்? நாங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவோம். சொல்லுங்கண்ணே. அது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்னா கலக்க தான் போகுது. நாங்க கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து உருட்டி வயிற்றுக்குள்ள விட்டுறோம். அப்படியே உங்களை எல்லாம் திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வந்துடலாம் நினைச்சேன். அந்த நம்பிக்கை இழந்துட்டேன். ஏம்மா? மனுஷங்க உப்பு புளிப்பு துவர்ப்பு இனிப்புன்னு சுவையை ருசிச்சு சாப்பிடுவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு ஆடு மாடுங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதனாலதான் சொல்றேன், எல்லாத்தையும் தனித்தனியா நிதானமா சாப்பிடணும். சரி, நாளையில இருந்து அப்படியே சாப்பிடுறோம். ஏன் இன்னைக்கு என்ன? அதானே. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? இன்னைக்கு என்ன? சரி சரி உட்காருங்க. நல்ல புத்த, இதுவும் நல்லா தாண்டா இருக்கு. அம்மா அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கும், இப்படிதான் சாப்பிடணும்னு கேட்டோமா? இனிமே இப்படிதான் சாப்பிடணும். என்ன இன்னும் தூங்கலையா? கதை கேட்கலன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா? நாங்க ஆம்பளைங்க. சரி, நான் ஒரு விடுகதை சொல்றேன், விட சொல்லணும். மூளைக்கு வேலை. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் யாரு? எங்க ஊர் தலையாரி. அவன் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தான் காவலுக்கே போவான். இல்ல. ஆமா, அவனே மடைய. ஒரு தடவை அவனே காணாம போட்டான். நான் சொல்றேன், எங்க மாமா வீட்டு நாய். இல்ல. ஆமா, அது தட்டியே போடாத. ஒருவேளை காக்காவோ? இல்ல. அது பறக்கறதுல கெட்டி, காவலுக்கு மட்டி. நான் சொல்றேன். கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன். பூட்டு. கரெக்ட். பாத்தீங்களா, இதுக்கெல்லாம் வேணும்னே. ஏது பொண்டாட்டியா? இன்னொரு விடுகதை. பூக்கும் காய்க்கும் பழுக்கும் அப்புறம் பறக்கும், அது என்ன? பூ பூக்கும், காய் காய்க்கும், நாங்க தூங்குவோம். புரியலையா? இலவ பஞ்சு. ஆஹா. நீங்க தூங்கலையா? தூக்கம் வரலையே. தூங்க மாட்டாங்களே.